வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஊற வைத்த பாதாம் பருப்பில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம் உடல் ஆரோக்கியத்திற்கு நாம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை தரக்கூடியதாங்க இந்த பாதாம் பருப்பு. இந்த பாதாம் பருப்பை நம்ம அப்படியேவும் சாப்பிடலாம், அல்லது சாதாரணமாக நம்ம குடிக்கக்கூடிய நீரில் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததும் அந்த பாதாம் பருப்பினுடைய வெளிப்புற தோலை நீக்கிட்டு வெறும் வயிற்றில் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏன் நம்ம பாதாம் பருப்பினுடைய வெளிப்புற தோலை நீக்கிட்டு சாப்பிட்றது நல்லது அப்படின்றத மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பாதாமுடைய சரும என்சைம் தடுப்பான் இருக்கிறதால அது உறிஞ்சுதல் மற்றும் செரிமான செயல்முறையை ஒருவேளை பாதிக்கலாம். ஸோ அதனால தான் நம்ம அந்த தோலை நீக்கிட்டு வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஊட்டச்சத்துக்கள் விரைவாக உறிஞ்சப்பட்டு மருத்துவ நன்மைகளும் நமக்கு விரைவாக கிடைக்கும். ஒரு 30 கிராம் பாதாம் பருப்புகளில் தோராயமாக என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஊட்டச்சத்துக்கள் தான் நமக்கு மருத்துவ நன்மைகளை கொடுக்கறதுக்கு காரணமாகவே இருக்கு. கலோரிகள் 163, நார்சத்து 3.5 கிராம், புரதம் 6 கிராம், கார்ப்ஸ் 2.5 கிராம், கொழுப்பு அதாவது ஃபேட் 14 கிராம், 37% பரிந்துரைக்கப்பட்ட விட்டமின் இ, 32% பரிந்துரைக்கப்பட்ட மெக்னீசியம் சத்துக்கள் எல்லாமே நமக்கு ஊற வைத்த பாதாம் பருப்புகள் இருக்குங்க. இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஊற வைத்த பாதாம் பருப்பு நமக்கு அளிக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கெல்லாமே இரும்பு சத்து வளமான அளவில் நிறைந்திருக்கக்கூடிய ஊற வைத்த பாதாம் பருப்பை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நம் உடலில் ஓடக்கூடிய ரத்தம் சீரான முறையில் இருக்கிறதுக்கும் ரத்தத்தில் சரியான விகிதத்தில் அனைத்து சத்துக்களுமே இருக்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப அவசியம். ரத்தத்தில் ரத்த வெள்ளையணுக்கள் மற்றும் ரத்த சிகப்பணுக்களை பெருக்கக்கூடிய சக்தி பாதாம் பருப்புக்கு அதிகமாக இருக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு இரும்பு சத்து பற்றாக்குறை ஏற்பட்டு அதன் மூலமாக ரத்த சிகப்பணுக்கள் குறைவு ஏற்பட்டு அதன் மூலமாக ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை உங்களுடைய ரத்தத்தில் கம்மியாக இருக்கும்போது போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை உங்களுக்கு கிடைக்காது. ஆக்சிஜன் சப்ளை போதுமான அளவுக்கு நம்முடைய உடலுக்கு கிடைக்கல அப்படின்னா நமக்கு மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் பலவீனம், உடல் சோர்வு, உடல் கடுமையாக வலிக்கிறது, கவனமின்மை, இந்த மாதிரி ரத்த சோகைக்கான அறிகுறிகள்லாம் தென்படும். இதுல இருந்து விடுபடணும்னா இரும்பு சத்து பற்றாக்குறையை நம்ம போக்கணும். அதுக்கு நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கிட்டோம்னா இரும்பு சத்து கிடைக்கும். ரத்த சிகப்பணுக்கள் போதுமான அளவுக்கு நமக்கு ரத்தத்தில் போதுமான அளவுக்கு வர ஆரம்பிச்சிடும். ரத்த சிகப்பணுக்கள் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபின் போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை கரெக்டாக நம்ம கொடுக்கறதால ரத்த சோகையிலிருந்து விடுபட்டுலாம். ஸோ நீங்க ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா அனிமியா அப்படின்ற அந்த ப்ராப்ளமே உங்களுக்கு இருக்காது. சருமம் பொலிவு பெறுவதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. நமது உடலை வெளிப்புறத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு நம்மளுடைய தோல், அந்த சருமம் தான் நமக்கு பயனுள்ளதாக இருக்கு. நம்ம பாதாம் பருப்பு நம்மளுடைய உணவுகள் எடுத்துட்டு இருக்கோம்னு வச்சிங்களேன், இந்த தோலுக்கு நெகிழ்வு தன்மை, புத்துணர்ச்சி இதெல்லாம் கொடுக்கறதுக்கு ரசாயனங்கள், இயற்கையாகவே இருக்கக்கூடிய ரசாயனங்கள் பாதாம் பருப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதுவும் நீங்க ஊற வைத்த பாதாம் பருப்பெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூடுதலாக இன்னும் ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு விரைவாக உறிஞ்சப்பட்டு உள்ளிருந்து ஊட்டச்சத்துக்கள் உங்களுடைய தோலுக்கு கிடைக்கிறதால தோலுக்கு அதிக பளபளப்பு கிடைக்கும். மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான ஒரு சருமம், சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். முகச்சுருக்கம் இல்லாத ஒரு சருமத்தையும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். உடலுக்கு வலு சேர்க்கக்கூடியதுங்க இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு. இப்போ ஊற வைத்த பாதாம் பருப்புல அதிக அளவு புரோட்டீன், அந்த புரதம் இருக்கு, விட்டமின் சத்துக்கள் நிறைந்திருக்கு. இதை நீங்க அதிக அளவு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள், நரம்புகள், தசைகள் இது மூணுமே உங்களுக்கு வலுப்பெற்று உடலுக்கு அதிக அளவு எனர்ஜி, அந்த ஆற்றலை பாத்தீங்கன்னா ஊற வைத்த பாதாம் பருப்பு உங்களுக்கு கொடுக்குங்க. ஸோ உங்களுடைய எலும்புகள், நரம்புகள், தசைகள் இது எல்லாமே வலுப்பெற ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா உங்களுடைய உடலுக்கும் ஒட்டுமொத்தமாக வலிமை கிடைக்கும். நீங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்தா செயல்பட ஆரம்பிப்பீங்க. நீங்க கீழே விழுந்துட்டா கூட உங்களுக்கு அடிபடுறதோ அதன் மூலமாக ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டதோ எதுவுமே இருக்காது. நீங்க உடல் வலுவாக வைத்துக் கொள்வதற்கெல்லாமே பாதாம் பருப்புகள் எடுத்துக்கொள்ளலாம். ஊற வைத்த பாதாம் பருப்புகளையும் எடுத்துக்கொள்ளலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்புகள் எடுத்துக்கொள்ளலாம். கொழுப்பு சத்து என்று சொல்லக்கூடிய ஃபேட் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை அதிகம் உண்பவர்களுக்கெல்லாம் இதயம் சம்பந்தமான நோய்கள்லாம் அதிகம் ஏற்படும். இப்போ ஊற வைத்த பாதாம் பருப்புகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், இது உங்களுடைய உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்துக்கள் இது கொண்டிருக்கிறது கிடையாது. இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கொழுப்புகளை ரத்த நாளங்கள்ல இருந்து நீக்கிவிட்டு ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்புகள் படியாம பாதுகாத்து கொண்டு இதயத்துக்கு வேண்டிய நல்ல கொழுப்புகளை மட்டுமே பாதாம் பருப்பு கொடுத்து இதய நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு குறைக்குது. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் ரத்த நாளங்கள் வழியாக போகும். அந்த ரத்த நாளங்கள்ல கெட்ட கொழுப்புகள் படிஞ்சிருந்ததுன்னா ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு இதயத்துக்கு கிடைக்காததால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற பக்க விளைவுகள் ஏற்படலாம். ஸோ இதுல விடுபடணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளணும். அந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனைகளை நம்ம நீக்கி இதயத்தை பன்மடங்கு நமக்கு பலம் பெற வைக்கும். மலச்சிக்கல் பிரச்சனை, செரிமானம் தொடர்பான கோளாறுகள் இருந்து விடுபடுவதற்கு பாதாம் பருப்பு நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. நம் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகளும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, அப்புறம் நீர் சத்து இருக்கக்கூடிய உணவுகள்லாம் குறைவாக நம்ம எடுத்துக்கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் போன்றவெல்லாம் நமக்கு ஏற்படுது.
குறிப்பாக பானிபூரி, மசாலா உணவுகள் இதெல்லாமே உடலுக்கு மோசமானது தான். அப்போ நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிடவே கூடாது. பாதாம் பருப்புகளில் உணவை செரிக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் வந்து அதிகமாக இருக்குங்க. ஸோ இது வந்து நீங்கள் அப்பப்போ உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த பாதாம் பருப்பை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குடல் சார்ந்த அத்தனை குறைபாடுகளுமே உங்களுக்கு நீங்கும். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிக்கப்படும். செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய குடல்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுவிடும். எனவே மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்கலாம் தினமும் 5லிருந்து 8 ஊற வைத்த பாதாம் பருப்புகள் எடுத்துக்கலாம். இல்லைனா 3லிருந்து 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகள் எடுத்துக்கலாம். இல்லைனா 8லிருந்து 12 அப்படின்னு அவங்களுடைய உடலமைப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க எடுத்துக்கலாங்க. இந்த பாதாம் பருப்புகளை நீங்கள் ஊற வைத்து எடுத்துக்கொள்ளும் போது சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உபுசம் என எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளும் இருக்காது. ஒட்டுமொத்த செரிமான மண்டலமே உங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். கொலஸ்ட்ரால் பிரச்சனை குறைந்து போவதற்கு, கட்டுக்கோப்பான உடலமைப்பை வந்து பெற்றுக்கொள்வதற்கெல்லாம் நீங்கள் தொடர்ந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளணுங்க. நீங்கள் தினமும் 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிடும் போது கிடைக்கக்கூடிய முதல் பயனே உங்களுடைய கொலஸ்ட்ரால் வந்து குறையிறது தான். குறிப்பாக ரத்தத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் இது குறைய வச்சிரும். மேலும் உடல் பருமனையுமே உங்களுக்கு கூடாமல் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுக்கோப்பாக பார்த்துக்கொள்ளும். பாதாம் பருப்புகளில் கெட்ட கொழுப்புகள் அதிகம் இல்லாததால உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்கலாம் பட்னி கிடந்து உடல் எடையை குறைக்கிறத தவிர்த்துருங்க. ஏன்னா பட்னி கிடந்து உடல் எடையை குறைக்கிறது வந்து அந்த மெத்தட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய உடலுக்கு தான் அது கெடுதல். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பாதாம் வந்து குறைந்த கலோரி இருக்கக்கூடிய ஒரு உணவு, ஆனால் ஊட்டச்சத்து அதிகமாக கொடுத்து பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு உணவு. ஸோ ஸ்நாக்ஸ் மாதிரி டைமில் நீங்கள் பாதாம் பருப்பை சாப்பிட்டு உங்களுடைய உணவுகள் சாப்பிடக்கூடிய அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிடக்கூடிய அந்த மெத்தட்ஸ் எல்லாம் கம்மி பண்ணீங்கன்னா பாதாம் பருப்பே உங்களுக்கு வந்து பசியை கட்டுப்படுத்தி இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை கொண்டு ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்து தொப்பை இதெல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து குறைச்சிரும். கொலஸ்ட்ரால் பிரச்சனை நீங்கள் விடுபட்டுடலாம். முக சுருக்கங்களை போக்கக்கூடியது ஊற வைத்த பாதாம் பருப்புங்க. நீண்ட நாட்கள் இளமையாக இருக்க வேண்டும் அப்படின்றது நம்மில் பலரினுடைய ஆசையாக இருக்கக்கூடியது தான். ஆனால் நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் அந்த ஆசையை வந்து நிராசையாக மாற்றுகிறதா அப்படின்னா உங்களுடைய முக சுருக்கங்களை போக்குறதுக்கு இனி பாதாம் பருப்புகளே போதுங்க. நீங்கள் அந்த மக்னஸை வந்து சுருக்கங்களை மறைய வைக்கிறதுக்கு பாதாம் எண்ணெய் கொண்டு தினமும் இரவில் சருமத்தை வந்து மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உடலில் ரத்த ஓட்டத்தினுடைய அளவு அதிகரித்து சருமம் ஆரோக்கியமாகவும் பொலிவாகவும் உங்களுக்கு இருக்கும். அதே போல் நீங்கள் பாதாம் பருப்பு நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் உள்ளிருந்து சருமத்திற்கு ஊட்டச்சத்து வழங்கப்படும் பொழுது முகத்தில் இருக்கக்கூடிய அந்த இறந்த செல்கள்லாம் உங்களுக்கு அகற்றப்படும். முகப்பொருட்கள், கண் கருவலியங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமம் என எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது. சுருக்கமாக சொல்ல முடியும்னா இளமையான தோற்றத்தை வந்து நீங்கள் பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது பெறுவீங்க. உங்களுடைய ஏஜ் நீங்கள் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் எங்கா தெரிய ஆரம்பிப்பீங்க. மூளையை பலப்படுத்தக்கூடியதுங்க ஊற வைத்த பாதாம் பருப்பு. வயசானதுக்கு அப்புறம் வரக்கூடிய பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற மறதி நோயை தவிர்க்கிறதுல பாதாம் பருப்பு பெரும் பங்கு வகிக்குது அப்படின்றதால இதை இளம் வயதிலிருந்து சாப்பிட்டு பழகணும். வயதானவர்களும் எடுத்துக்கொள்ளணும். முறையாக பாதாம் பருப்பு சாப்பிடக்கூடிய பிள்ளைகளினுடைய மூளையானது எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக தான் இருக்கும். இதுக்கான காரணம் என்னன்னா பாதாமில் இருக்கக்கூடிய ரிஃபோஃப்ளோவின் என்கிற பி விட்டமினும் எல் கார்டினைன் என்கிற அமினோ அமிலமும் தான். இவை அனைத்தும் மூளையினுடைய செயல்திறனை அதிகரிக்க செய்து இது புத்தி கூர்மைக்கும் உதவிகரமாக இருக்கு. நரம்புகளுடைய இயக்கத்திற்குமே பாதாம் பருப்பு பெரிதும் உதவிகரமாக தான் இருக்கும். எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக நீங்கள் சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கணும். மூளை செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பித்துக் கொள்ளணும் அப்படின்னாலுமே பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா பாதாம் பருப்புல மெலனின் மற்றும் கெரோட்டின் புரதங்கள் அதிக அளவில் இருக்கு. பாதாம் பருப்புகளை தொடர்ந்து நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா தலைமுடி உதிர்தல் குறைபாடு நமக்கு நீங்கிவிடும். மிக இளம் வயதிலேயே தலைமுடி நரைத்தல், பித்தநரை ஏற்படுதல் இந்த மாதிரி பிரச்சனையுமே நமக்கு வந்து எதுவுமே இருக்காது. பேன் கொட்டுறது, பேன் இருக்கக்கூடிய தலை, பேன் பொடுகு, முடி கொட்டுறது, இளநரை, பித்தநரை இது மாதிரி எதுவுமே இல்லாமல் முடி உதிர்தல் குறைபாடு கூட இல்லாமல் முடிக்கு போதுமான அளவுக்கு போஷாக்கு அந்த ஊட்டச்சத்து கொடுத்து அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை பாதாம் பருப்பு உங்களுக்கு வந்து கொடுக்குங்க. ஸோ நீங்கள் பாதாம் பருப்பு ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிடுங்க, ஊற வைத்த பாதாம் பருப்பாகவும் எடுத்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய குறிப்பிடத்தகுந்த அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை பெற்று மருத்துவ நன்மைகளை பெற்று உடல்நலத்தை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளுங்கள். நலமோடு வாழுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.